அரசியல் அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போய் பேசிக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த நாட்டோட சிஎம் விஜய் சார், இன்னும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்கிறீங்க. அதுல இருந்து வெளியில வாங்க, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நேற்று திருச்சிக்கு போனீங்க. போய் பொதுக்கூட்ட மேடையில நன்றி சொல்றதுக்கு போனீங்க. உங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு நீங்க நன்றி சொல்றதுக்கு அது உங்க கடமை, போய் செய்யறீங்க. ஆனா நீங்க பேசின பேச்சு பேசின திருச்சியில பேசுறது அரசியல் அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போய் பேசிக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த நாட்டோட சிஎம் விஜய் சார், இன்னும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்கிறீங்க. அதுல இருந்து வெளியில வாங்க, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுற மாதிரியே பேசாதீங்க. இப்ப இந்த நாட்டோட சிஎம் நீங்க. சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரி கத்தி பட வசனம் மாதிரி கத்தி கத்தி பேசினா இது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் ஆகுது? இது அரசியல். இது 6 மாசம் கம்னு இருக்கிறனாங்க, 6 நாள்ல குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்றீங்க. அப்போ நீங்க தவறு பண்ணா யாரும் கேட்கவே கூடாதுன்றீங்க. அப்படிதானே உங்க விருப்பம்? 25 நாள் நீங்க ஆட்சிக்கு 25 நாள்ல 15 கொலை, 9 கற்பழிப்பு. உன் கட்சிக்காரன் பொண்ண உன் கட்சிக்காரனே ஸ்ரீவைகுண்டத்துல பாலியல் பலாத்காரம் பண்ணி அவனுங்க 2 பேரையும் போக்சோல உள்ள கழிக்கிறாங்க. நீங்க என்னன்றீங்க? நீங்க வந்தீங்கன்னா இது மாதிரி கரண்ட் பிரச்சனை இருக்குது, மேகதாது பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் நீங்க இதெல்லாம் நடக்காது இனிமேல் அப்படின்னு நீங்க என்னன்றீங்க? போதை பழக்கத்தை ஏற்கனவே இருந்த ஆட்சி அதிகமாயிட்டு போயிட்டாங்க, அதனால அதான் முடியல அப்படின்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா லஞ்சம் வாங்க மாட்டான், வாங்க விடமாட்டான், போதைப் பொருள் அதவே ஓய்வு போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்ன செய்யணும் இல்ல, அவங்க அதிகமாயிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்த பிறகு குறைக்கணும் இல்ல, அதானே உங்க வேலை. அதுக்கு தானே சார் நீங்க வந்திருக்கிறீங்க. அதை விட்டு போனவங்க மேலே பழி போட்டு என்ன பண்ணிட்டு அவங்க தொடர்ச்சி எடுத்து முட்டாங்க, வலிச்சு எடுத்து முட்டாங்கன்னு அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்ல உங்களுக்கு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே சொன்னீங்க. ஏதோ நாட்டு நடப்பை பத்தி பேச சொன்னா மேடையில ஏறின உடனே வீர ஆவேசமா பேசுறீங்க. என்னன்றீங்க? என் வாயில வந்துடும் அப்படின்றீங்க. ஒரு அரசியல் உங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லைன்றத இந்த ஒரே ஒரு வார்த்தை காட்டுது. கோயம்புத்தூர்ல 9 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணானுங்க. அப்ப உங்க வாயில வரலையே? ஸ்ரீவைகுண்டத்துல உன் ஆளுகளே சேர்ந்து உன் கட்சிக்கார பொண்ணே கற்பழிச்சு பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அப்ப உங்க வாயிலிருந்து ஒண்ணும் வரலையே? கர்நாடகாவில் சிவகுமார் மேகதாது அணை கட்டுறது எவனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எவனாலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னானா? அப்ப உங்க வாயில ஒண்ணும் வரலையே? பிரதமரை பார்த்துட்டு வெளியில வந்தீங்க, பத்திரிக்காரன் மீடியாக்காரன் கேட்கறப்ப எதுவும் பதில் சொல்லாத ஓடி அந்த கார்ல ஏறிங்க. அப்ப உங்க வாயிலிருந்து ஒண்ணும் வரலையே? அப்பெல்லாம் வராது, இப்ப உங்க வாயிலிருந்து வந்துடும். அப்படிதானே சிஎம் சார்? இந்த 4 கோடி மக்களோட தலைவர் நீங்க. இந்த 4 கோடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்தா மின்சார தட்டுப்பாடே இருக்காது. நீங்க 200 யூனிட் பிரினீங்க. அதுவும் என்ன பண்ணிட்டீங்க? 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா தான் 200 யூனிட் பிரினீங்க. இப்ப ஒட்டுமொத்தமா இப்ப ஜனங்களா என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? அந்த 200 யூனிட்டே வேணா சாமி, எங்களுக்கு கரண்ட் கட் ஆகாத வந்தா போதுன்ற நிலைமை வந்துட்டாங்க தமிழ்நாட்டு ஜனங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சு. போதைப் பொருள் கட்டுப்படுத்தி சொன்னா அவங்க அதிகமாக்கிட்டாங்கன்றது 6 மாசம் வரலும் குறைச்சல் கொடுக்காத இருக்கிறனாங்க. 6 நாள்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லு சில்லுங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறான். அந்த அல்லு சில்லுங்க கிட்ட கடன் வாங்கித்தான் நீங்க ஆட்சி நடத்திக்கிறீங்க. அந்த அல்லு சில்லு ஆதரவு கொடுக்கலன்னா உங்க ஆட்சி எண்ணிக்கை டமால் ஆயிருக்கும். இப்போ உங்க தேவை முடிஞ்ச உடனே எல்லாம் மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பூரா அல்லு சில்லு. அந்த அல்லு சில்லுக்கு தானே 25 பேர் வாங்கி போனீங்க. எதுக்கு வாங்குறீங்க? நீங்க கௌரவமா நீங்க தான் தூய சக்தி ஆச்சே. தீய சக்திக்கிட்ட இருந்து ஏன் வாங்குறீங்க? அதிமுக தான் சரியில்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் வாங்குறீங்க? 25 பேர் ஏன் வாங்குறீங்க? நீங்க தைரியமா நீங்க எது ஒன்னாலும் நீங்களே செஞ்சுக்கலாம் இல்ல. அதனால சிஎம் சார், இந்த நாட்டு மக்களுடைய தலைவன் நீங்க. ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்புல இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஷூட்டிங்ல பேசுற மாதிரியோ வீராவேசமா பேசுறீங்க. மேடையில வந்தா ஒரு மாநிலத்தோட முதல்வர், அம்மா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நாள் பட நான் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், அப்படிதான் பொறுமையா தன்மையா பேசணும். வீராவேசமா பேசுறீங்க. கத்தி பேசினா இதுனா சினிமா ஷூட்டிங் வசனமா இதெல்லாம் ரொம்ப வீராவாசமா பேசுறீங்க. நீங்க இன்னும் என்ன நினைச்சுக்கிறீங்க? நம்ம சிஎம் ஆவல நினைச்சுக்கிறீங்க என்னவோ தெரியல. இன்னும் அந்த தேர்தல் பிரச்சார டென்ஷன்லயே இருக்கிறீங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, இந்த நாட்டு முதல்வர் நீங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுற மாதிரி அடுத்த மேல பழி போட்டு இருக்காதீங்க. இன்னும் இந்த நாட்டுல நடக்கிற குறைய கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா அதை தீர்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. தவறு நடந்தா சுட்டி காட்டதான் செய்வாங்க.
அதுக்காக என்னை குறைச்சல் கொடுக்குறாங்க, போறாங்க வராங்க, அல்லு சில்லு இந்த மாதிரிலாம் பேசுறது அது அரசியலுடைய முதிர்ச்சியின்மைன்னு அர்த்தம். அப்புறம் சொல்றீங்க கவர்ச்சியை மயங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. நான் என்ன கவர்ச்சி அப்படின்ட்டு அதோட நிறுத்திட்டீங்க. அப்ப அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? அதுக்கு என்னன்னு வாயில வரலையே உங்களுக்கு? உங்க வாயில அது வரலையே. இந்த பரீட்சையெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கடைசியா கோரிக்கை இடங்களை நிரப்புவன்னு கொடுப்பான். அப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த சூட்டபிள் வேர்ட்ஸ் என்னவோ அதை போனாங்க. அப்ப நீங்க சொல்றீங்கன்னா உங்க வாயில அங்க என்ன போறது உங்க வாயில வரலையே, அதிகம் வரல. அதனால சிஎம் சார் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாட்டுல. 25 நாள்ல ஏகப்பட்ட பிரச்சனையாகி போய்க்குது. அதனால நீங்க அவங்க கேக்குறாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க, இவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு. எதிர்கட்சிக்காரங்களோ மற்ற கட்சிக்காரங்களோ அந்த அல்லு சில்லுங்களோ ஏதோ சொன்னாதான் அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. கண்ணமங்கலத்துல இது செங்கல்சூழல் நடத்துறவன போய் உன் கட்சிக்காரனே மாமூல் கட்டி தகராறு பண்றான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த தவறும் நடக்காது. நீங்க அங்கங்க மாமூல் கேட்டு ரகலை பண்றான். சோசியல் மீடியாவில் பாக்குறோம் இல்ல, தெரியாதா? இதெல்லாம் பொய்யா சொல்றேன் நானு. சோசியல் மீடியாவில் எல்லாம் போட்டு நார விடுறான். எல்லாம் நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஒரு ஊரே திரண்டு வந்து கண்ணமங்கலத்தில் ஸ்ட்ரைக் பண்றான், சாலை மறியல் பண்றான். நான் இந்த மாவட்ட செயலாளர் எங்களுக்கு மாமூல் குடிச்சுட்டா நீ செங்க சொல்லி நடத்தணும்ன்றான். அதுக்கு உங்க வாயிலிருந்து ஒண்ணும் வரலையே. இதுக்கெல்லாம் வாயிலிருந்து வராது, ஆனா மற்றதுகளை மட்டும் வாயிலிருந்து வந்துடும். நிதானமா பொறுமையா ஒரு முதல்வருடைய அந்த அந்தஸ்து கருதி பேசுங்க சிஎம் சார். தேவையான வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அது அழகல்ல, இது சினிமா வசனம் இல்ல, நிஜ வாழ்க்கை அரசியல். இது எல்லார் மனசும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான்.